சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இந்த காலை வேளையிலும் கூட இந்த பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு தேவ மனிதருடைய ஸ்தலத்தில் நாங்கள் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆதியாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். Genesis chapter 8 from the verse 7 to 13. ஆதியாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். ஆதியாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 7லிருந்து 13 வரைக்கும். ஒரு காகத்தை வெளியே விட்டான். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். சேர்ந்து வாசிக்கலாமா? என்னுடைய மனைவி எப்சிபா எனக்கு உதவி செய்வாங்க. ப்ளஸ் யாவரும் அவங்க மைக்கில் வாசிப்பாங்க. யார் கையிலெல்லாம் பைபிள் இருக்கோ சேர்ந்து வாசிக்கணும். சரியா? நல்லா சத்தமாக ஜீவனாக சேர்ந்து வாசிக்கணும். வேத தியானங்கிறது உங்கள் கண்கள் வார்த்தையை பார்க்கணும், உங்கள் வாய் வார்த்தையை பேசணும். நீங்கள் பேசுகிறத உங்கள் காதுகள் என்ன செய்யணும்? கேட்கணும். நாங்கள் பேசுகிறத கேட்டால் பத்தாது. நீங்கள் வாயை திறந்து ஆமீன் சொல்லணும், அல்லேலியா சொல்லணும், வசனத்தை வாசிக்கணும், வார்த்தையை பேசணும். நீங்கள் பேசுகிறத உங்கள் காதுகள் கேட்கணும். சரியா? இந்த 3 தான் நம்முடைய ஆத்மாவுக்கு வாசல். நம்முடைய கண்கள், நம்முடைய வாய், நம்முடைய செவிகள். சரியா? இந்த 3 தான் ஆத்மாவுக்கு வாசல். சரி, நல்லா சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 7லிருந்து 13 வரைக்கும். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இலைப்பார இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. இந்த வேத பகுதியை தான் நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். வருகையிலிருந்து, அதாவது ஆதியிலிருந்து வருகை வரைக்கும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு இந்த வசனங்களில் ஆவியானவர் எழுதியிருக்கிறார். சரியா? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷ வரைக்கும் என்ன காரியங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். சரியா? இது ஒரு டீச்சிங் தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் நான் சொல்கிறவைகளை நல்லா உற்று கவனிச்சுக்கிட்டே வாங்க. நான் கேள்வி கேட்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? நீங்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். அழகாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? சரி. பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா உவமைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள், எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நான் ஏன் உங்களை பேச வைக்கிறேன்னா, நீங்கள் வாயை திறந்து பேச தான் இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லைகளில் பனியை போல இறங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் வாயை திறந்து என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? பேசிகிட்டே இருக்கணும். கேள்வி கேட்க என்ன சொல்லிகிட்டே இருக்கணும்? பெரையா திருச்சபையார் வேத வாக்கியங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி நாள்தோறும் என்ன செய்து பார்த்தார்களாம்? வெரி குட், சூப்பர். ஆராய்ந்து பார்த்தது போல் நம்ம என்ன தான் செய்ய போகிறோம்? நம்ம இந்த முதல் செஷன் கொஞ்சம் நம்ம வேதத்தினுடைய ஒரு ஆழத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ தான் புரியும் எந்த அளவுக்கு வருகை சமீபத்திற்கு, எந்த அளவுக்கு எல்லா அடையாளங்கள் இருக்கிறது, அது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சரியா? சரி. வேதம் உவமைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகம சங்கீத புஸ்தகம் 72ஆம் சங்கீதம்
78ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 78:2 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 78:2. என் வாயை Psalms 78:2. என் வாயை உவமைகளால் திறப்பேன். சேர்ந்து வாசிங்க. என் வாயை உவமைகளால் திறப்பேன். பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். பூர்வ காலத்து மறைபொருள்களை அப்ப ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, என் வாயை உவமைகளால் திறப்பேன். இல்ல, பூர்வ காலத்து மறைபொருள்களை நான் வெளிப்படுத்துவேன். அப்ப ஆண்டவர் பைபிளை எப்படி எழுதி வச்சிருக்காருன்னா உவமைகளாக எழுதி வச்சிருக்கார். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? வெரி குட், வெரி குட், சூப்பர். உவமைனா என்ன உங்களுக்கு தெரியும் தானே? உவமைனா என்ன? ஒரு காரியத்தை சொல்றதுக்கு பதிலா இன்னொன்னு சொல்றது. ஒரு காரியத்தை சொல்றதுக்கு பதிலா இன்னொரு காரியத்தை சொல்றது. நம்ம சொல்றோம்ல, வீட்டில் இட்லி பிரதர் மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சு பிரதர் சொல்றோமா? இட்லியை எதோட ஒப்பிட்டு பேசுறோம் நம்ம? எங்கள் வீட்டிலலாம் அப்படி இருக்கிறது கிடையாது பிரதருங்கிறீங்களா? சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் உவமை. சரியா? நல்ல இப்போ வந்து வெள்ளை கலர் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? நல்லா வெள்ளை வெள்ளேர்னு பால் மாதிரி அப்படி சொல்கிறோமா? ஒன்றை சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறது? இன்னொன்று சொல்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது? உவமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, அப்போ பைபிளில் எல்லா ரகசியங்களையும் ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்காருன்னா உவமைகளாக எழுதி வைத்திருக்கிறார். சரியா? அதை உவமைப்படுத்தி பார்க்க என்ன செய்து கொள்ள வேண்டும்? பழகிக்கிறோம். எப்போதுமே அந்த காரியங்களை உவமைப்படுத்தி பார்க்க பழகிக்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, சாத்தான் வந்து சோதனைக்காரன் வந்து இயேசுவின் இடத்துல கேட்கிறான். என்ன கேட்டா? இந்த கல்லுகள் என்ன ஆகும்படி செய்யும்? அப்பமாகும்படி செய்யும். சாரி, செய்யும் இல்லை, மன்னிக்கணும், மணி கட் பண்ணிட்டாங்க. செய்யும் இல்லை, சொல்லும். அப்பங்களாகும்படி சொல்லும், செய்யும் கிடையாது, அப்பங்களாகும்படி சொல்லும் சொன்னானா? இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி. கல்லுனா என்ன? கல்லு வேதத்தில் எதை அடையாளப்படுத்துகிறது? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை என்ன பலகையில் எழுதி கொடுத்தாரு? வெரி குட், வெரி குட். சொல்லுங்க, என்ன பலகையில் எழுதி கொடுத்தாரு? கற்பலகை இல்லையா? வெரி குட். அப்போ அந்த கல்லுன்னா எதை அடையாளப்படுத்துதுன்னா நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. சொல்லுங்க, எதை குறிக்குது? நியாயப்பிரமாணம். அதனால தான் பார்த்துருக்கீங்களா, பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் அல்லது கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறது இதை போன்ற பாவங்களை எல்லாம் செஞ்சுட்டா எதை எறிஞ்சு கொள்ளுவாங்க? கரெக்டாக சொல்லிங்க பாருங்க. கல் எறிஞ்சு கொள்ளுவாங்களா? அந்த கல்லை எடுத்து என்ன செய்வாங்க? இந்த கட்டளையை நீ மீறிட்ட, இந்த விபச்சாரம் செய்யாத இருப்பாயாங்கிற பிரமாணத்தை நீ என்ன பண்ணிட்ட? நீ மீறிட்ட. கல்லை எடுத்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? அந்த சட்டத்தை எடுத்து என்ன செய்வாங்க? கல்லை எடுத்து எறிகிறாங்களா? அப்போ அந்த கல் எதை அடையாளப்படுத்துதுன்னா நியாயப்பிரமாணத்தை. சொல்லுங்க, எதை அடையாளப்படுத்துது? நியாயப்பிரமாணங்கிறது எந்த உடன்படிக்கையில் கொடுத்தாரு? பழைய உடன்படிக்கையில் கொடுத்தாரா, புதிய உடன்படிக்கையில் கொடுத்தாரா? சத்தமா சொல்லுங்க. வெரி குட், சூப்பர், கரெக்ட் தான். சத்தமா சொல்லுங்க. அப்ப கல்லுங்கிறது பழைய உடன்படிக்கை. சொல்லுங்க, கல்லுங்கிறது என்ன உடன்படிக்கை? சரி, அப்போ எதுக்கு அடையாளம்? புது உடன்படிக்கையில நம்ம திருவிருந்து எடுக்கிறோமா? என்ன எடுக்கிறோம்? அப்போ சாப்பிட்றோமா? அப்போ என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கையில் சாப்பிட்றோமா, புதிய உடன்படிக்கையில் சாப்பிட்றோமா? இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறதுன்னு சொன்னாரா? இப்போ சொல்லுங்க, அப்போ என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கையா, புதிய உடன்படிக்கையா? திருப்பி கேள்வி கேட்குறேன். கல் என்ன உடன்படிக்கை? பழையதா, புதியதா? பழையது. புதிய அப்போ என்ன உடன்படிக்கையின் அடையாளம்? அப்ப சாத்தான் அவர்கிட்ட என்ன சொல்றான்னா, இயேசுவின் இடத்துல, நீர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர்? பழைய உடன்படிக்கையை முடிச்சு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தத்தானே வந்திருக்கிறீர். இயேசுவிடத்துல சாத்தான் சொல்றான் பாருங்க, இந்த பூமியில நீங்க கடைசி இரவுல, இயேசுவே நீர் இந்த பூமியில வாழ போகிற கடைசி ராத்திரியில நீர் என்ன செய்ய போகிறீர்? அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய
அதை கொடுக்க தானே வந்திருக்கிறீர், அப்பத்தை கொடுக்க தானே வந்திருக்கிறீர். இப்பவே சொல்லும், இந்த இருக்குல்ல கல் இருக்குல்ல, இந்த கல் பழைய உடன்படிக்கை தானே, கல்லை புள்ள அப்பமாக்கி என்ன ஆக்கி கொடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதானே, வேலை முடிஞ்சிச்சுல. அப்பத்தை கொடுக்க கடைசி இரவுல நீர் என்ன செய்ய போகிறீர்? என்ன கொடுக்க வந்திருக்கிறீர்? அப்பத்தை பிட்டு கொடுக்க தானே வந்திருக்கிறீர். உடனே பிட்டு கொடுத்துரும். இது எதுக்கு நீங்க 3.5 வருஷம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு பிசாசுகளை துரத்திக்கிட்டு, இதெல்லாம் தேவையா? ஷார்ட்டா முடிச்சிருங்க, அவ்வளவுதானே. இல்ல எப்படி பேசுறான் பாருங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இந்த கல்லை அப்பமாக்கி கொடுக்க வரல, நானு என் மாம்சமாகிய சரீரத்தை நான் அப்பமா பிட்டு கொடுக்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல அப்ப அதை அவர் கரெக்டா ஞானமா பேசினார். அப்ப வேதத்தை நம்ம என்ன செய்ய பழகிக்கிறோம்? உவமைப்படுத்தி பார்க்க பழகிக்கிறோம். சரி, நான் இன்னொன்னு சொல்றேனே, நீங்க இப்ப இதை நீங்க அழகா சொல்லுவீங்க. கானா ஊர்ல கல்யாணம் நடந்துச்சுல, முதல் அற்புதம் நடந்துச்சுல, என்ன செஞ்சாரு? தண்ணீரை என்னவா மாத்தினாரு? வெரி குட், வெரி குட். சரி, இப்ப அங்க என்ன இருக்கு? 6 என்ன ஜாடி இருந்துச்சு? வெரி குட், வெரி குட். சொல்லுங்க, 6 என்ன ஜாடி இருந்துச்சு? அது ஏன் 6? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா படைச்சிட்டே வந்தார். 6ஆம் நாள் தான் யாரை படைச்சாரு? வெரி குட், சத்தமா சொல்லுங்க, யாரை படைச்சாரு? அப்ப 6ங்கிறது யாரை அடையாளப்படுத்துது? மனுஷனை. சரி, இப்ப 6 கற்சாடி. சொல்லுங்க, என்ன ஜாடி? கற்சாடி இருக்கா? கல் எதை அடையாளப்படுத்துது? கல் எதை அடையாளப்படுத்துது? பழைய உடன்படிக்கையா? வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, இப்ப அந்த கற்சாடிக்குள்ள தண்ணீரை ஊற்றுகிறாங்க. தண்ணீர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வச்சுக்கோ, பரிசுத்த ஆவியானவர். இப்ப அந்த தண்ணீர் என்னவா வெளியே வருது? கல்லுக்குள்ள இருந்து என்னவா வெளியே வருது? சொல்லுங்க, வெரி குட். திராட்சை ரசமா வருதா? சூப்பர். திராட்சை ரசம் என்ன உடன்படிக்கையில நம்ம பருகிறோம்? பழைய உடன்படிக்கையில குடிக்கிறோமா, புதிய உடன்படிக்கையில பருகிறோமா? அப்ப கல் சாடி பழைய உடன்படிக்கை, அதுல இருந்து வெளியே வர்ற திராட்சை ரசம் என்ன உடன்படிக்கை? அப்ப தன்னுடைய முதல் அற்புதத்திலேயே இயேசு சொல்லாமல் சொல்லிவிட்டு போனார், நான் பழைய உடன்படிக்கையை முடித்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல அப்ப பைபிளை கொஞ்சம் உவமைப்படுத்தி பார்க்க என்ன செஞ்சுக்கிறனா? பழைக்கிறேன். அப்பதான் அதுல என்ன சீக்ரெட் இருக்குங்கிறது நமக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் புரியும். இப்ப இந்த நோவா சம்பவத்தை நாம கொஞ்சம் உவமைப்படுத்தி பார்க்க போறோம். சரியா? உங்களுக்கு நிறைய விஷயங்கள். இப்ப புறாங்கிறது யாரை அடையாளப்படுத்துது? பரிசுத்த. வெரி குட், வெரி குட். தண்ணீருங்கிறது யாருதான்? சத்தமா சொல்லுங்க. வெள்ளை நிறம் எதை அடையாளப்படுத்துது? வெள்ளை நிறம் பரிசுத்தம் இல்ல? வெரி குட், வெரி குட். இல்லையா? இதை போல ஒவ்வொரு காரியமும் ஒன்று அடையாளப்படுத்தும். சரியா? அதை நம்ம அர்த்தப்படுத்தி பார்க்க விளங்கிக்கணும். இப்போ இந்த நோவாவுடைய சம்பவத்தை நான் சொல்றேன், அதை கொஞ்சம் அர்த்தப்படுத்தி பார்க்கலாம். ஒரு 7 காரியம் சொல்ல போறேன். சத்தமா சொல்லுங்க, எத்தனை காரியம்? 7 விஷயம். அதை மட்டும் கொஞ்சம் நீங்க நல்லா விளங்கி வச்சுட்டீங்கன்னா இந்த பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு விளங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த எரா ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய யுகங்கள். ஏன்னா வருகையை நம்ம எப்போது இயேசுவோட மட்டுமே தான் பார்க்குறோம் இல்லை, இன்னைக்கு ஆவியானவரோட சேர்த்து பார்க்க போறோம். சரியா? பரிசுத்த ஆவியானவரோட சேர்த்து எதை பார்க்க போறோம்? இன்னைக்கு வருகையில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இயேசு தான் வருகிறார், அப்ப ஆவியானவர் என்ன செய்வார், என்னவெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? சரி, இப்ப கவனிங்க. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? முதல்ல நோவா காகத்தை, பேழையிலிருந்து காகத்தை எடுத்து வெளியே விடுறாரு. சொல்லுங்க, எதை எடுத்து வெளியே விடுறாரு? காகத்தை எடுத்து வெளியே விடுறாரு. அது என்ன செய்யுதுன்னா, பேழையில அது என்ன செஞ்சது? போக்குவரத்துமா இருந்தது. சொல்லுங்க, என்ன செஞ்சுச்சா? போக்குவரத்துமா இருக்கு இல்லையா? முதல்ல காகத்தை எடுத்துக்கிறோம். காகம்னா என்னன்னா, இங்க காகம் காகத்தை அடையாளப்படுத்தல, அது சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. சொல்லுங்க, யாரை அடையாளப்படுத்துகிறது? சாத்தானை அடையாளப்படுத்துது. வாசிங்க, ஆதியாகமம் 8:7 வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் வாசிங்க.
ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. சொல்லுங்க, என்ன செய்கிறதாக இருந்துமா? போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. இல்லையா? இங்க காகம் போகிறது வருகிறதுமாய் இருந்தது. அப்படியே யோபு 1:7 வாசிங்க. இதே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிச்சலாமா? இது ஆதியா 8:7 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிச்சிங்கன்னா KJV 2000 சொல்லுவாங்க. 2000 ஒரு மொழிபெயர்ப்பை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணாங்க. KJV 2000 வாசிங்களே. இந்த ஆதியா 8:7 KJV 2000 வாசிங்களே. And he sent forth the raven which went forth to and fro. காகம் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. to and fro. FRO. காகம் போகிறதும் வருகிறதுமாய் இருக்கிறது. சொல்லுங்க, இங்க எது போகிறது வருகிறதுமாய் இருக்கிறது? காகம். அப்படியே யோபுக்கு வாங்க. யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். ஜாப் சாப்டர் 1:7. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். தமிழ்ல சுற்றி திரிந்து வருகிறேன் இருக்கு. அதே இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா, அதே KJV 2000 வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா, And the Lord said unto Satan, From where come you? Then Satan answered the Lord, சாத்தான் அவருக்கு பதில் சொல்லுகிறான், and said, From going to and fro on the earth. நான் பூமியில போகிறதும் வருகிறதுமாய் இருக்கிறேன். to and fro. அங்க காகம் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. இங்க சாத்தான் போகிறதும் வருகிறதுமாக இருக்கிறான். இல்ல, அங்கே எது போகிறது வருகிறதுமாக இருக்கிறது? காகம். இங்க எது போகிறது வருகிறதுமாக இருக்கிறது? சாத்தான் போகிறது வருகிறதுமாக இருக்கிறான். அப்ப காகங்கிறது இங்க காகத்தை அடையாளப்படுத்தல, அது யாரை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது? சாத்தானை அடையாளப்படுத்து. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பிரதர், அப்ப எலியாவை கர்த்தர் காகம் கொண்டு போஷிச்சாரே பிரதர், அப்பனா சாத்தானை வச்சு போஷிச்சாரா? எலியாவை போஷித்தது காகம் அல்ல. சரியா? காகம் அல்ல, அது கருப்பா இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கிற காகம்லாம் இஸ்ரேல் நாட்டில் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற காகம் இஸ்ரேல் நாட்டில் கிடையாது. அது கருப்பா இருக்கும், கொஞ்சம் பிளாக்கியா இருக்கும், கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆனா கழுகு சைஸ்ல இருக்கும். அந்த பறவையுடைய சைஸ் என்ன சைஸ்? அது கழுகு சைஸ்ல இருக்கும். அதாவது காகங்கிறது ஒரு தீட்டுப்பட்ட பறவைகளுடைய லிஸ்ட்ல இருக்கு. இல்லையா? காகம் தீட்டுப்பட்ட பறவை. அது போய் உன்னை தொட்டுச்சுன்னு வச்சுக்கிறங்க, அதுவும் என்ன ஆயிரும்? தீட்டாயிரும். இல்ல, அப்ப கர்த்தரே பிரமாணத்தை மீறி காகத்தை பயன்படுத்தி இருப்பாரான்னா கண்டிப்பா பயன்படுத்தி இருக்க மாட்டார். அது காகம் அல்ல, கழுகு சைஸ்ல இருக்கிற ஒரு பறவை, ஒரு பட்சி. அது நீங்க அப்படின்னா உடனே என்ன செய்ய, நீங்க இஸ்ரேல் நாட்டில் போனீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற அப்பம் இருக்கு பாருங்க, அது மாதிரி இருக்காது, சப்பாத்தி மாதிரி இருக்காது. அங்க ஒரு அப்பங்கிறது 1.5 அடி நீளம் இருக்கும். ஒரு அப்பங்கிறது, நீங்க அரபு நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? சவுதி அரேபியா, கத்தார், குவைத்லாம் போங்களே, குப்பூஸ்னு சொல்லுவாங்க. அதை குப்பூஸ்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ நீளம் இருக்கும்? அது 1.5 அடி நீளம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம ஊர் காக்காயால் என்ன செய்ய முடியாது? தூக்க முடியாது. நம்ம ஊர் காக்காய்க்கு ஏற்றது அந்த வடை மட்டும்தான். இல்லையா? அது காகம் அல்ல, அது எதுக்கு ஒப்பான பறவை? அது கழுகுக்கு ஒப்பான பறவை. இல்லையா? நீங்க உடனே என்ன செய்யக்கூடாது? அப்பனா காகம்னு சொல்லி பண்ண பிரசங்கம்லாம் என்னது? தப்புன்னு சொல்லக்கூடாது. வேதத்தில் நம்ம கற்றுக்கொண்டவைகளை கற்றுக்கொண்ட அளவுக்கு தக்கதா நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அதை வர வெளிப்பாடுகள் பங்கு பங்கா தொகை தொகையாக கொடுக்கப்பட அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? உடனே அதெல்லாம் தப்பு இப்படிலாம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? சரி, இப்போ சொல்லுங்க, காகங்கிறது காகம் அல்ல, அது யாரை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது? ஆண்டவரே அப்படித்தானே சொன்னார். உவமையில விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், சில வரை வழி அருகே விழுந்தது, அதை எது பட்சித்து போட்டதா? பட்சிகள் பறவைகள் காகத்தை தான் அவர் அட்ரஸ் பண்றார். இல்லையா? அதை விளக்கி சொல்லும் போது சொல்றாரு, சாத்தான் அவைகளை என்ன செஞ்சு போட்டானா? எடுத்து போட்டான்னு சொல்றாரு. இல்லையா? சரி, அப்ப இந்த காகங்கிறது காகம் அல்ல, அது சாத்தானை குறிக்குது. சொல்லுங்க, காகங்கிறது காகம் அல்ல, அது யாரை அடையாளப்படுத்துகிறது? சாத்தானை அடையாளப்படுத்துது. சரி, ஒன்று நினைவில் வச்சுக்கிறேன். அடுத்து 2வது, இங்க ஜலம்
நோவா காலத்துல ஜலம் இருந்துச்சுல்ல, அந்த ஜலம்ங்கிறது யாரை அடையாளப்படுத்துதுன்னா துன்மார்க்கரை அடையாளப்படுத்துது. நல்லா கவனிங்க. சாதாரணமான தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். சாதாரணமா வாட்டர், தண்ணீர் அப்படி என்பது யாரை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவர். ஆனா நோவா காலத்து ஜலம் சாதாரண ஜலம் அல்ல, பொங்கி பிரவாகிக்கிற ஜலம். சமுத்திரம் போல, கடல் அலைகள் போல பொங்கி பிரவாகிக்கிற, கொந்தளிக்கிற ஜலம். நல்லா விளங்கு, வித்தியாசம் விளங்குதா? சாதாரணமான தண்ணீர் யாரை குறிக்குது? பரிசுத்த, சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த. ஆனா இந்த கொந்தளிக்கிற ஜலம் இருக்குல்ல, பிரவாகிக்கிற ஜலம். ஆதியாக 7:24 வாசிங்க. ஆதியாக 7:24 வாசிங்க. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்றது சாதாரண தண்ணீரை சொல்லல. பாட்டில் இருக்கிற தண்ணீர், ஊத்து தண்ணீர், அதெல்லாம் ஆவியானவர். நாம இங்க பார்க்கிற ஜலங்கிறது, நோவா காலத்துல பார்க்கிற ஜலங்கிறது கொந்தளிக்கிற தண்ணீர், பிரவாகம் போல, சமுத்திரம் போல, கடல் அலைகள் போல பிரவாகிக்கிற ஜலம் இருக்குல்ல, அது யாரை குறிக்குதுன்னா துன்மார்க்கரை குறிக்குது. சத்தமா சொல்லுங்க, யாரை குறிக்குது? சத்தமா சொல்லுங்க, யாரை குறிக்கிறது? துன்மார்க்கமான ஜனங்களை குறிக்குது. வாசிங்களே, ஏசாயா புஸ்தகம் 57:20. தேங்க்யூ. ஏசாயா புஸ்தகம் 57 அதிகாரம் 20வது வசனம். ஐசாயா சாப்டர் 57:20. ஏசாயா 57:20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். சொல்லப்படுது பாருங்க, துன்மார்க்கரோ எதை போல இருக்கிறாங்களா? கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். இருக்கா? அப்ப கொந்தளிக்கிற அந்த சமுத்திரம், கொந்தளிக்கிற பிரவாகிக்கிற அந்த ஜலம், கடல் போல முழங்குகிற அந்த சமுத்திரம் போல இருக்கிற அந்த பிரவாகிக்கிற தண்ணீர் யாரை குறிக்குது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, துன்மார்க்கர். சத்தமா சொல்லுங்க, யாரை குறிக்குது? துன்மார்க்கர். இன்னொரு வசனம் சொல்றேனே, வெளிப்படுத்தின விசேஷம் 17:15. வெளிப்படுத்தின விசேஷம் 17:15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற அந்த திரளான தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் துன்மார்க்கமான ஜனங்களும் பாஷைக்காரரும் ஜனங்களும் ஜாதிகளுமாய் இருக்கிறார்கள். சொல்லப்படுதா? அப்ப திரளான தண்ணீர், திரளான தண்ணீர்னா எப்படி? கொந்தளிக்கிற சமுத்திரம் போல இருக்கிற நோவா காலத்துல பூமி முழுவதும் அப்படி கடல் போல தண்ணி, சமுத்திரம் போல இருந்து கொந்தளிச்சிச்சு பாருங்க. அந்த கொந்தளித்த சமுத்திரம், அந்த தண்ணீர் யாரை அடையாளப்படுத்துகிறது? எப்படிப்பட்ட ஜனங்களை அடையாளப்படுத்துகிறது? துன்மார்க்கமான ஜனங்களை அடையாளப்படுத்துது. இல்ல? இன்னொரு வசனம் கூட வாசிக்கல, வெளிப்படுத்தின விசேஷம் 21:1. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ரெவலேஷன் சாப்டர் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய புதிய பூமியையும் கண்டேன். புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. என்ன இல்லாமல் போயிற்றா? புதிய வான புதிய பூமியில என்ன இல்லாமல் போயிற்றா? சமுத்திரம் இல்லாம போச்சுன்னா சமுத்திரம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அவர் யார சொல்றாரு? புதிய வானம் புதிய பூமியில யாரு இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. வெரி குட், வெரி குட், வெரி குட். துன்மார்க்கர் இருக்க மாட்டாங்க. இல்ல, துன்மார்க்கர் இருக்க மாட்டாங்கிறத தான் அவர் என்ன இல்லாமல் போயிட்டுன்னு சொல்றாரு. அவரு சமுத்திரம் இல்லாம போச்சுன்னு சொல்றாரு. சரியா? அப்ப சமுத்திரம்னா, கொந்தளிக்கிற ஜலம்னா யாரை அடையாளப்படுத்துகிறது? அது துன்மார்க்கமான ஜனங்களை. சரி, இப்ப 2 காரியம் பார்த்திருக்கோம். எனக்கு வேகமா பதில் சொல்லுங்க. காகம் எதை அடையாளப்படுத்துகிறது? வெரி குட், வெரி குட், வெல் டன், வெல் டன். அடுத்து கொந்தளிக்கிற ஜலம், சமுத்திரம் யாரை அடையாளப்படுத்துகிறது? வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர், சூப்பர். சரி, அடுத்து 3வது புறா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் புறா. அது யாரை அடையாளப்படுத்துது?
வெரி குட். பரிசுத்த ஆவியானவர். சத்தமாக சொல்லுங்க. சில பேர் அமைதியாக இருக்கீங்க. நான் ஏன் உங்களை பேச வைக்கிறேன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் வாயை திறந்து பேச 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 இந்த வார்த்தைகளை சொல்ல 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 இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லையில் அப்படியே பனியை போல இறங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? இல்லை, வாக்குத்தத்தங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லைக்குள்ளே அப்படியே பிரவேசிக்க ஆரம்பிக்கும். இல்லை, சரி. ஸோ இப்போ 3 காரியம் பார்த்துருக்கோம். என்னென்ன வேகமாக சொல்லலாமா? காகம் யாரை அடையாளப்படுத்துது? சாத்தான. வெரி குட். கொந்தளிக்கிற ஜலம் யாரை அடையாளப்படுத்துது? துன்மார்க்கர். வெரி குட், வெரி குட். அடுத்து 3வது புறா யாரை அடையாளப்படுத்துது? வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். சரி, அடுத்து 4வது அந்த புறா உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். சொல்லுங்க, அந்த புறா என்ன வைத்து இளைப்பாற இடம் இல்லையா? உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். உள்ளங்கால்னா என்ன அர்த்தம்? அது எதை அடையாளப்படுத்துது? எஸ் 52:7 வாசிங்க. எஸ் 52:7. சமாதானத்தை கூறி. சமாதான எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ் 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி. ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், ராஜ்யத்திலே ஆளுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற. சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதகங்கள். யாருடைய பாதங்கள்? சத்தமா சொல்லுங்க. யாருடைய உள்ளங்கால்கள்? சுவிசேஷகன். யாருடைய பாதங்கள்? சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு மலைகளின் மேல் எவ்வளவு. மலைகளின் மேல் எவ்வளவு அழகா. அப்ப உள்ளங்கால் என்பது சுவிசேஷத்தை குறிக்கும். சத்தமா சொல்லுங்க. உள்ளங்கால் என்பது எதை குறிக்கும்? சுவிசேஷத்தை. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம்ல, சர்வாயுத வர்க்கத்தில் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை சொல்றாரா? கால்களிலே தொடுத்தவர்களாயும் சொல்றாரா? அப்போ பைபிள் நம்ம பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, அது ஒன்று அடையாளப்படுத்துது. சபையில் இல்லை, சபையில் நம்மளாம் சரீரத்தின் என்னவாக இருக்கிறோம்? அவயவம். சொல்லுங்க, சரீரத்தின் என்னவாக இருக்கிறோம்? ஒரு சிலரை கர்த்தர் சரீரத்தில் கண்ணா வச்சிருப்பார். கண்ணுனா என்ன? மோசே சொல்றாரு, தன் மாமன்கிட்ட சொல்றாரு, நீ எங்களுக்கு வனாந்திரத்தில் கூடவா, நீ ஆலோசனை நல்லா சொல்லுவ, நீ எங்களுக்கு வனாந்திரத்தில் கண்களை போல இருப்ப. அப்படின்னா கண்ணா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன கொடுக்குறோம்? என்ன கொடுக்கலாம்? நல்ல என்ன கொடுக்கலாம்? ஆலோசனை கொடுக்கலாம். இல்லை, சிலரை கர்த்தர் கழுத்தா வச்சிருப்பார். சபைக்கு என்னவா வச்சிருப்பாரு? கழுத்தா வச்சிருப்பார். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் பவுலுக்காக எதை கொடுத்தார்களாம்? கழுத்தை கொடுத்தார்கள். பவுலை வெட்ட வந்தாங்களாம். அப்ப இவங்க 2 பேரும் போய் நின்று சொன்னாங்களாம், முதல்ல கழுத்தை கொடுத்து ஏன் கழுத்தை வெட்டிட்டு அப்புறம் யாரை போய் வெட்டு? பவுலை போய் வெட்டுனாங்களாம். ஊழியக்காரருக்காக எதை கொடுத்தாங்க? எதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? கழுத்தை கொடுத்து உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. உயிரை கொடுக்கணும், உயிரை எடுக்கப்படாது. இல்லை, முழங்காலா வச்சிருந்தா என்ன ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு அர்த்தம்? ஜப ஊழியத்தை கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். இல்லை, சிலர் கர்த்தர் வாயா வச்சிருப்பார், ஊழியத்துக்காக பேசணும். ஊழியக்காரர் ஆரோன் உனக்கு என்னவாக இருப்பான்னாரு? வாயா இருப்பான்னார். இல்லை, அதை போல உள்ளங்கால்னா என்ன அர்த்தம்? சபையில் உள்ளங்கால்களாக இருக்கிறவர்கள் சுவிசேஷ பணிகளை செய்வார்கள். ஒரு சபை வளருதுன்னா என்ன அர்த்தம்? உள்ளங்கால் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சபை வளரலைன்னா என்ன அர்த்தம்? எது வேலை செய்யலைன்னு அர்த்தம்? உள்ளங்கால் சரியா வேலை செய்யலைன்னு அர்த்தம். இல்லை, உள்ளங்கால்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. சொல்லுங்க, உள்ளங்கால்னா என்னது? சொல்லுங்கிறது எதை குறிக்குது? சபையை. ஆரம்பத்தில் வேகமாக வந்துருமா? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். காகம் எதை குறிக்குது? சத்தமாக சொல்லுங்க. வெரி குட். அடுத்தது ஜலம், கொந்தளிக்கிற ஜலம் யாரை குறிக்குது? துன்மார்க்கரை. வெரி குட், வெரி குட். புறா, 3வது புறா யாரை குறிக்குது? பரிசுத்த. வெல்டன், வெல்டன், வெரி குட். அடுத்து 4வது உள்ளங்கால் என்பது எதை அடையாளப்படுத்துது? சுவிசேஷத்தை. வெரி குட். அடுத்து 5வது ஒலிவ இலைங்கிறது எதை அடையாளப்படுத்து? புதிய ஏற்பாட்டில் எதை அடையாளப்படுத்துகிறது? சபையை. வெரி குட், வெரி குட். சரி, 6வது சாயங்காலம். அந்த புறா உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் என்ன காலத்தில் திரும்பி வந்துச்சான்? சாயங்காலத்தில் திரும்பி வந்துச்சு. இல்லை,
சாயங்காலம்னா என்ன? அழகவனிங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. எதனுடைய முடிவு சாயங்காலம்? எதனுடைய முடிவு? பகலுடையதா? காலம்னு வச்சு சொல்லுங்க. சாயங்காலம்னு இருக்குல்ல, அதை போல சொன்னா என்ன காலம்? பகற்காலம். சொல்லுங்க. வெரி குட். சத்தமா சொல்லுங்க. என்ன காலத்தின் முடிவு? உண்மைதானே? சாயங்காலங்கிறது என்ன காலத்தின் முடிவு? பகற்காலத்தின் முடிவு. அடுத்து சாயங்காலம் என்ன காலத்தின் ஆரம்பம்? காலம் வச்சு சொல்லுங்க. ராக்காலம். சத்தமா சொல்லுங்க. என்ன காலம்? வெரி குட். அப்ப சாயங்காலம் என்பது பகற்காலத்தின் முடிவு, ராக்காலத்தின் ஆரம்பம். சொல்லுங்க. பகற்காலத்தினுடைய என்ன காலத்தினுடைய முடிவு? சொல்லுங்க. முடிவு என்ன காலத்தின் ஆரம்பம்? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, சூப்பர். சரியா? இப்போ ஆறையும் நான் வேகமாக சொல்ல போறேன். டக்கு 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 டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர். முதல்ல காகம். வெரி குட். காகம் யாரை அடையாளப்படுத்துது? வெரி குட், வெரி குட். அடுத்தது கொந்தளிக்கிற ஜலம், துன்மார்க்கர். வெல்டன். அடுத்து புறாங்கிறது யாரை அடையாளப்படுத்துது? வெரி குட், வெரி குட், சூப்பராக சொல்றீங்க. அடுத்தது உள்ளங்கால் எதை அடையாளப்படுத்துது? வெல்டன், வெல்டன், வெல்டன். அடுத்தது ஒலிவ இலை என்ன எதை அடையாளப்படுத்துது? சபைய. வெரி குட், வெரி குட். அடுத்து சாயங்காலம் என்பது என்ன காலத்தின் முடிவு? வெரி குட். அடுத்து என்ன காலத்தினுடைய ஆரம்பம்? வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பரா ரிசீவ் பண்றீங்க. வெல்டன். சரி, கடைசியா ஒரு காரியம். இங்க நோவா 7வது. நோவா இங்க நோவாவை அடையாளப்படுத்தல, அவர் இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். நோவாவை குறிக்கல. இங்க அவர் யாரை குறிக்கிறாரு? இயேசுவை அடையாளப்படுத்த. எப்படி பிரதர் சொல்றீங்க? இயேசுன்னு எப்படி சொல்றீங்க? பைபிள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை 7 தடவை கரெக்டா 7 தடவை எழுதி இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க. அது யாரை குறிக்கும்னா இயேசுவை குறிக்கும். பைபிள்ல ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு வார்த்தை எத்தனை தடவை? 7 தடவை இருந்துச்சுன்னா அது யாரை அடையாளப்படுத்தும்? இயேசுவை அடையாளப்படுத்தும். சரியா? நான் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. யாத்திராகம புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கிறணும், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், சரி மன்னிக்கிறேன், 25ஆம் அதிகாரம், 25வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 25 17ல இருந்து 22 வரைக்கும் வாசிக்க போறீங்க. சரியா? எதுல இருந்து எது வரைக்கும்? 17ல இருந்து 22 வரைக்கும் வாசிக்கணும். அதுல சகோதரர்கள் எல்லாம் கிருபாசனங்கிற வார்த்தையை எண்ணுங்க. கிருபாசனம் கிருபாசனம் கிருபாசனம்னு எத்தனை இடம் வருதுன்னு எண்ணணும். சரியா? சகோதரிகள் எல்லாம் கேரூப் அல்லது கேருபீன், கேருபீன்கள், சிங்குலரோ ப்ளூரலோ, ஒருமையோ பன்மையோ, கேருப் கேருபீன், கேருபீன்கள். இந்த கேருபீன் கேருப் அப்படின்னு வர்ற எல்லா வார்த்தையும் நீங்க எண்ணணும். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன வார்த்தை எண்ணணும்? சகோதரர்கள் கிருபாசனம், சகோதரிகள் எதை எண்ணுவீங்க? கேருப். சரியா? 17ல இருந்து 22 வரைக்கும் இப்ப கர்த்தர் கிருபாசனத்தை எப்படி செய்யணும்னு சொல்றார். அதை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. பசும் பொன்னினாலே. கரெக்டா என்னணும்? வாசிங்க. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகட்டாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டிகளை உயர விரித்து தங்கள் செட்டிகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள்
கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். இப்போ சொல்லுங்க, கிருபாசனங்கிற வார்த்தை எத்தனை தடவை இருந்துச்சு? 7 தடவையா? கேருபீன்கள்ங்கிற வார்த்தை மொத்தம் எத்தனை தடவை இருக்கு? 7 இருக்கா? 6 வசனம் தான். 17, 18, 19, 20, 21, 22 6 வசனத்தில் கிருபாசனங்கிற வார்த்தையை கரெக்டாக எத்தனை தடவை எழுதி வைக்கிறாரு? 7 தடவை. கேருபீன்கிற வார்த்தையை எத்தனை தடவை எழுதி வைக்கிறாரு? அப்ப இங்க கிருபாசனத்தை அடையாளப்படுத்தல. அது யாரை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது? இயேசுவை குறிக்குது. இங்க கிருபாசனத்தை மூடி இருக்கிற கேருபீனுடைய பிரசன்னம் கேருபீனை குறிக்கல. அது யாரை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது? இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. இல்ல, நான் சும்மா உங்களுக்கு இதே பகுதியில் 22க்கு அப்புறம் நீங்க வாசிச்சீங்கன்னா, 22 வாச்சோம்ல, 23ல இருந்து வாசிச்சீங்கன்னா தமிழ்ல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ்ல வாசிச்சு பாருங்க. குத்து விளக்கு அப்படிங்கிற வார்த்தையை கரெக்டா 7 தடவை எழுதியிருக்கார். லேம்ப் ஸ்டாண்ட் ஆர் ஹேண்டில் ஸ்டிக் இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். 7 தடவை எழுதப்பட்டிருக்கு. இல்ல, நான் இன்னொரு கூட எக்ஸாம்பிள் கூட சொல்றேனே. வாசிங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14ல இருந்து 19 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பேழைன்னு எத்தனை தடவைன்னு எண்ணணும். பேழையை செய்ய சொல்றாருல, பேழையை செய்ய சொல்றார். பேழை அப்படிங்கிற வார்த்தை எத்தனை முறை எழுதப்படுகிறதுன்னு வாசிக்கணும். சரியா? வாசிங்க, பார்க்கலாம், எண்ணணும், கவுண்ட் பண்ணணும். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நீ குப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு 1 முழம் தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உன்னோடே உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். இப்ப சொல்லுங்க, எத்தனை தடவை இருக்கு? பேழையை செய்ய சொல்லும் போது கரெக்டா பேழைங்கிற வார்த்தையை எத்தனை தடவை எழுதி வச்சிருக்கிறாரு? அக்யூரஸியா எழுதுறாரு பாருங்க பைபிள. இது இல்ல, பழைய ஏற்பாட்டில் மட்டும் இதை மாதிரி 1500 இடத்துல இருக்கு. 7 7 7ங்கிற காரியங்கள் 1500 இடங்கள்ல இப்படி எழுதி வச்சிருக்கார். பைபிள்ல இருக்கிற ஒரு வார்த்தையும் சாதாரண. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் என் வாயின் வார்த்தைகளோ அதன் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தி உறுப்பாகிலும் என்ன செய்வது கிடையாது, ஒளிந்து போவதில்லைன்னாரா. அவ்வளவு அக்யூரஸியா எழுதுறார் பாருங்க. கரெக்டா 7 தடவை யூஸ் பண்ற. சரி, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த ஆதியாகமம் 8வது அதிகாரத்துல நோவா சம்பவம் இருக்குல்ல. இங்க இந்த அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல நோவாவுடைய பேர் கரெக்டா 7 தடவை இருக்கு. யாருடைய பேரு? நம்ம எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, நானே வசனத்தை சொல்லிடுறேன். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு தடவை, 6வது வசனத்துல ஒரு தடவை, 8வது வசனத்துல ஒரு தடவை, 11வது வசனத்துல ஒரு தடவை, 13வது வசனத்துல ஒரு தடவை. சரி, 8 இல்லையோ, மணிக்கணும், 8 கிடையாது. 1 6 11 8 கிடையாது. 1 6 11 13 15 18 20 வசனத்தை திருப்பி சொல்றேன். 1வது வசனம், 6வது வசனம், 11வது வசனம், 13வது வசனம், 15வது வசனம், 18வது வசனம், 20வது வசனம். மொத்தம் எத்தனை வசனம்? சத்தமா சொல்லுங்க. அப்ப நோவாவுடைய பேரை இங்க கரெக்டா எத்தனை தடவை எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவ? அப்ப இங்க நோவாவை குறிக்கல, அவர் யாரை அடையாளப்படுத்துகிறவராக இருக்கிறாரு? இயேசுவை அடையாளப்படுத்துகிறார்.
சரியா? சரி, இப்போ ஏழை நான் ஒரே விட சொல்லிடுறேன். இப்போ இந்த பகுதி உங்களுக்கு அழகாக புரியும் பாருங்க. சீக்ரெட் என்னன்னு விளங்க பாருங்க. டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காக யாரை குறிக்குது? சத்தமாக சொல்லுங்க. காக யாரை குறிக்குது? வெரி குட், வெரி குட். அடுத்து கொந்தளிக்கிற ஜலம் யாரை அடையாளப்படுத்துது? துன்மார்க்கர். வெரி குட். புறா யாரை குறிக்குது? வெரி குட், வெரி குட். உள்ளங்கால் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? வெரி குட். அடுத்து அஞ்சாவது ஒலிவ இலைங்கிறது எதை குறிக்கிறது? வெரி குட், வெரி குட். அடுத்து ஆறாவது சாயங்காலம் என்பது என்ன காலத்தினுடைய முடிவு? பகற்காலத்தின் முடிவு. என்ன காலத்தினுடைய ஆரம்பம்? அடுத்து ஏழாவது இங்கே நோவாவை குறிக்கல, அவர் யாரை அடையாளப்படுத்துகிறவராக இருக்கிறாரு? வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, இப்போ இந்த சம்பவத்தை உடைச்சு பார்த்துரும். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? முதல்ல ஒரு காகத்தை எடுத்து வெளியே விடுறாரு. எனக்கு பதில் சொல்லுங்க. எதை எடுத்து வெளியே விடுறாரு? அது போகிறதும் வருகிறதுமா இருக்கிறது. சரி, அடுத்து என்ன செய்கிறாரு நோவா? 7 நாள் கழிச்சு ஒரு புறாவை எடுத்து வெளியே விடுறார். அந்த புறா பூமி எங்கிலும் ஜலம் இருந்தபடினாலே உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் உடனடியாக என்ன செஞ்சிருச்சு? பேழைக்குள்ள வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் தடவை. இதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் புறாவுக்கு. ரைட்டு. ரெண்டாவது தடவை புறாவை எடுத்து வெளியே விடுறார். அது என்ன செய்து? உடனே திரும்பி வரல, சாயங்காலத்தில் திரும்பி வருகிறது. சொல்லுங்க, என்ன காலத்தில் திரும்பி வருகிறது? சரி, திரும்பி வரும்போது அது எதை கொத்தி கொண்டு வருகிறது? ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வருது. இது ரெண்டாவது அட்டெம்ப்ட். சரி, அடுத்து மூணாவது அட்டெம்ப்ட். புறாவை 7 நாள் கழிச்சு வெளியே விடுறாரு. அந்த புறா பேழைக்கு திரும்பி வரல, அது எங்கேயே தங்கி விட்டது? பூமியிலேயே தங்கிருச்சு. சொல்லுங்க, எங்கேயே தங்கிருச்சு? பூமியிலே தங்கிருச்சு. நான் திருப்பி கேள்வி அப்போ வேகமாக பதில் சொல்லிடுவீங்களா? பதில் சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாம் விளங்கிடும் பாருங்க. முதல்ல எதை வெளியே விட்டாரு? ஃபர்ஸ்ட் எதை வெளியே விடுறாரு? அது என்ன செய்யுது? போகிறதா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பறவையை வெளியே விடுறாரு. எது? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வெளியே விடுறாரு. அது எதை வச்சு இளைப்பாற இடம் காண முடியல? உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் உடனடியாக என்ன செஞ்சிருச்சு? பேழைக்குள்ள வந்துருச்சு. இது முதல்ல. வெரி குட். அடுத்து ரெண்டாவது புறாவை வெளியே விடுறாரு. அது உடனே திரும்பி வரல. என்ன காலத்தில் திரும்பி வருகிறது? வெரி குட், வெரி குட். சாயங்காலம். எதை கொத்தி கொண்டு வருகிறது? வெரி குட், வெரி குட். சரி, அடுத்து மூணாவது திருப்பி புறாவை வெளியே விடுறாரு. அது திரும்பி பேழைக்கு வரல, அது எங்கேயே தங்கி விட்டது? பூமியிலேயே, இல்லையா? இப்போ இந்த பகுதியை நம்ம தியானிக்கலாம். 8:7 வாசிங்க. ஆதியாகமம் 8:7 வாசிங்க. ஒரு காகத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும். எது வற்றி போகிற வரைக்கும்? ஜலம்னா யாரு? சத்தமா சொல்லுங்க. துன்மார்க்கர் வற்றி போகிற வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. அப்ப இது யாரை குறிக்குதுன்னா சாத்தானை குறிக்கிறது. அவன் யார்கிட்ட இருந்துதான் புறப்பட்டு வந்தான்? அவன் என்ன தூதனாக இருந்தான்? சத்தமா சொல்லுங்க. துதியினுடைய ஏஞ்சல் ஆஃப் பிரைஸா இருந்தானா? துதியினுடைய தூதனாக இருந்தானா? அவன் இருந்தானா? பிரதான தூதர்கள் ஒரு ஆளா இருந்தானா? கர்த்தர்ட்ட இருந்துதான் சாத்தான் வெளியே புறப்பட்டு வந்தான். அந்த புறா போகிறதும் வருகிறதுமா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த புறா பேழைக்கு உள்ள வரல, பேழையை சுத்தி 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 பறக்குது. பேழைக்கு மேலே உட்காருது, அங்கே போய் உட்காருது. செத்து கிடக்கிற மாட்டு மேலே, அழுகுன சரீரத்து மேலே போய் உட்கார்ந்து சாப்பிடுது. அழுகி கிடக்கிற மரக்கட்டைகளில் போய் உட்கார்ந்து அதை கொத்திட்டு இருக்கு. மனித பிணங்கள் மேலே, எலும்புகள் மேலே, அழுகி இருக்கிற சரீரங்கள் மேலெல்லாம் போய் உட்காருது. பேழைக்கு மேலே வந்து உட்காருது, இங்கிட்ட உட்காருது, அங்கிட்ட உட்காருது. ஆனால் எதுக்குள்ள வரமாட்டேங்குதுன்னா பேழைக்குள்ள வரமாட்டேங்குது. இது இந்த 8:7 நீங்கள் குட் நியூஸ் பைபிளில் வாசிங்களே, ரொம்ப நல்லா இருக்கும். குட் நியூஸ் பைபிளில் வாசிங்களே, ஆதியாகமம் 8:7. ஆதியாகமம் புத்தகம் GNBன்னு சொல்லுவாங்க, குட் நியூஸ் பைபிள். வாசிங்களே. And sent out a raven. அவன் ஒரு புறாவை, காகத்தை வெளியே விட்டான். It did not come back. அது did not come back. அது திரும்பி வரவில்லை.
but kept flying around until the water was completely gone. ஆனா அந்த ஜலம் வற்றி போகிற வரைக்கும் kept flying around, அங்கும் இங்கும் போறதும் வர்றதும், பேழைக்கிட்ட போறதும் கிட்டக்க போறதும் அப்புறம் திருப்பி வந்துருது. அந்த மாட்டு மேல உட்காருது, அழுகின சரீரத்து மேல உட்காருது, அதுல போய் உட்காருது, இதுல போய் உட்காருது, இதை திக்குது அதை திக்குது. ஆனா எதுக்குள்ள மட்டும் வர மாட்டேங்குது? பேழைக்குள்ள மட்டும் வர மாட்டேங்குது. சாத்தானும் அப்படிப்பட்டவன் தான். தேவனிடத்தில் இருந்து தான் அவன் புறப்பட்டு வெளியே வந்தான், பரலோகத்தில் இருந்து தான் விழுந்து போனா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பூமியில சுத்தி 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 வர்றானே ஒழிய மனம் திரும்பி கர்த்தர்ட்ட என்னவே செய்ய மாட்டேங்கிறான், போகவே மாட்டேங்கிறான். மனம் திரும்பி கர்த்தர்ட்ட வர மாட்டான், பேழைக்குள்ள வர மாட்டான், ஆண்டவர்ட்ட வர மாட்டான். இல்ல, இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த எது வற்றி போகிற வரைக்கும் சுத்திட்டே இருந்துச்சா அந்த காகம் பூமியின் மேல் இருந்த? எது வற்றி போகிற வரைக்கும்? ஜலம்னா யாரு? அப்ப இந்த பூமியில துன்மார்க்கர்கள் இருக்கிற வரைக்கும் சாத்தானுடைய செயல்பாடுகளும் இருக்கும். இந்த பூமியில் அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அலைகிறான், சுற்றி தெரிகிறான். இல்ல, சரி, இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. பேரையில இருந்து காகத்தை வெளியே விட்டுட்டாரு. காகம் வெளியே புறப்பட்டு சுத்தி 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 வந்துட்டே இருக்கு. ஜலம் வத்துற வரைக்கும் அது சுத்திட்டே இருக்கு. ஆனா எதுக்குள்ள வரல? பேழைக்குள்ள வரல. சரி, இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. காகம் போயிட்டு வந்துட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் நடக்குது. அட் த சேம் டைம், அதே நேரத்தில் சைமல்டேனியஸா இன்னொரு சம்பவத்தை இப்ப ஆரம்பிக்கிறார். பாருங்க, இன்னொரு காரியம் என்ன நடக்குது? எதை எடுத்து வெளியே விடுறாரு? வாசிங்க, 8வது வசனம் வாசிங்க. பின்பு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால். என்ன இருந்தபடியால்? ஜலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் இருந்தபடியினால்னு அர்த்தம்? துன்மார்க்கர் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து. உள்ளங்கால்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை வைத்து இலைப்பார இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். இதுதான் ஆவியானவருடைய முதல் யுகம் என்று சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எரா ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இது எப்ப நடந்துச்சு? ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலத்து வரைக்கும் நடந்துச்சு. இந்த காலம் இருந்தது. ஆதாம் காலத்திலிருந்து முதல் 10 தலைமுறை, ஃபர்ஸ்ட் 10 ஜெனரேஷன்ஸ், ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும். அந்த காலத்தில் துன்மார்க்கர் ஏகமாய் பெருகி இருந்தார்கள். பூமி முழுவதும் பாவம் பெருகுது. ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், 10 தலைமுறை. பூமி முழுவதும் ஜலம், துன்மார்க்கர் பெருகி இருக்கிறாங்க. ஆவியானவர் எவ்வளவோ சொன்னாரு சுவிசேஷத்தை. இதை செய்யாதீங்க, இந்த பாவத்தை பண்ணாதீங்க, கர்த்தர்ட்ட வந்துருங்க, மனம் திரும்பிருங்க. ஆவியானவர் எவ்வளவோ சொன்னார். அந்த நாட்கள் ஆவியானவர் பூமியில தானே இருந்தார் இல்லையா? 1வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் எதன் மேலே அசைவாடி கொண்டிருந்தாரா? அந்த ஜலத்தின் மேல அசைவாடுகிறார். அப்ப ஆரம்பித்து அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, நீங்க மனம் திரும்பிருங்க, இந்த பாவங்களை செய்யாதீங்க, குற்றங்களை செய்யாதீங்கன்னு அவர் சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா யாருமே சுவிசேஷத்தை என்ன செய்யல? அதைத்தான் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற முடியல அவரால். யாருமே கேட்கல. இல்ல, அதனாலதான் சொன்னாரா நோவா காலத்தில் என்ன சொன்னார் ஆண்டவர்? பூமியை அழிக்கிறதுக்கு முன்னாடி என் ஆவி என்றைக்கும் மனுஷரோட கூட போராடினார். அவரு எவ்வளவோ சொன்னாரு, 10 தலைமுறைகள் சொன்னாரு. நோவா எழுப்பினாரு, முன்னாடி ஏனோக்க எழுப்பினாரு. இவங்கெல்லாம் எழும்பி நின்று வார்த்தையை சொன்னாங்க. யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் முதல் 10 தலைமுறை. அந்த காலம் தான் ஆவியானுடைய முதல் யுகம். ஆவியானவர் எவ்வளவோ சொன்னாரு, கேட்கல. விளைவு பூமி முழுவதும் அழிக்கப்பட்டது. ஆவியானவருடைய முதல் யுகம் முடிந்தது. ஆவியானவர் பரலோகத்துக்கு திரும்பினார். சொல்லுங்க, ஆவியானவர் பரலோகத்துக்கு. எப்படி பிரதர் சொல்றீங்க?
அவர் பரலோகத்துக்கு போனார்னு எப்படி சொல்றீங்க? எப்படி பரலோகத்துக்கு திரும்பினார்னு சொல்றோம்னா, அவர் மேலையாவது இறங்கி வருவாரு, தாவீது மேலே இறங்கி வருவார், வேலையை முடிப்பார், போயிடுவார். சிம்சோன் மேலே இறங்குவார், வேலையை முடிப்பார், போயிடுவார். தானியேல் மேலே இறங்குவார், வேலையை முடிப்பார், போயிடுவார். எசேக்கியேல் மேலே இறங்குவார், வேலையை முடிப்பார், போயிடுவார். யார் மேலேயும் நிரந்தரமாக அவர் என்ன செய்யலை? தங்கலை. அதனால தான் பழைய ஏற்பாடு முடியும் போது அவர் சொல்றாரு, இது வரைக்கும் ஆவியானவர் அப்ப இறங்கி வந்து போனாரு, அதுவும் யாரோ ஒரு ஆளைத்தான் நிரப்புனாரு, இனிமே அப்படி இருக்காது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன்னு சொன்னாரா? அதுதான் சொல்ல. அப்ப நோவா காலத்தோடு ஆவியானவர் பரத்துக்கு திரும்பினார். அதுக்கு பிறகு ஆவியானவர் அப்பப்ப வருவாரு, அபிஷேகம் பண்ணுவார், யாராவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அபிஷேகம் பண்ணுவார், அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். இல்லை, அவர் நிரந்தரமாக அவர்களுக்குள்ள என்ன செய்யலை? அவர்களோட தங்கி உலாவலை, தங்கி வாசம் பண்ணலை. சரி, இதுதான் முதல் யுகம். சொல்லுங்க, இது என்ன யுகம்? அப்போ சுவிசேஷத்தை யாருமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நற்செய்தியை, நீதியை பிரசங்கித்தாங்க. பரிசுத்தவான்கள் எல்லாம் நீதியை என்ன செஞ்சாங்க? பிரசங்கித்தாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. யாருமே கேட்கல. அதான் வசனம் சொல்லுது, அந்த புறா உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் அவர் பரத்துக்கு திரும்பினார். சரியா? முதல் யுகம் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க, எத்தனாவது யுகம் முடியுது? அடுத்த வசனம் போவோமா? இப்ப ரெண்டாவது புறாவை வெளியே விடுறாரு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாசிங்க, பார்க்கலாம். வாசிங்க. எத்தனாவது வசனம்? 10வது வசனமா? 10வது. நார்மல் வாட்டம். நீ வாசி. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை, எல்லாரும் சேர்ந்து வாசி. என்ன காலத்துல திரும்பி வந்துச்சான்? சத்தமா சொல்லுங்க. அப்ப என்ன காலம் முழுவதும் அந்த புறா பேழைக்கு வெளியே இருக்கு? பூமியில என்ன காலம் முழுவதும் அந்த புறா பேழைக்கு வெளியே இருக்கு? சத்தமா சொல்லுங்க. பகற்காலம் முழுவதும் வெளியில இருக்கு, இல்லையா? சரி, என்ன காலத்துல திரும்பி வருகிறது? திரும்பி வரும்போது எதை கொத்தி கொண்டு வருகிறது? ஒலிவை இலை எதை அடையாளப்படுத்துகிறது? சத்தமா சொல்லுங்க. இதுதான் ரெண்டாவது யுகம். இது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போஸ்தலர் காலத்தில் ஆரம்பிச்சிச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆவியானவர் மீண்டுமாய் பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவியானவருடைய ரெண்டாவது யுகம் இன்னும் முடியலை. ஆவியானவர் இன்னும் நம்ம மத்தியில தான் இருக்கிறார். எப்போ முடியும்? என்ன காலத்தில் ஆவியானவர் திரும்புவாரு? புறா என்ன காலத்தில் திரும்பி போச்சு பேழைக்கு? சத்தமா சொல்லுங்க. இயேசு சொன்னாரா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத என்ன காலம் வருகிறது? ராக்காலம்னா அந்தி கிறிஸ்துவின் காலம் என்ன செய்கிறது? வருகிறதுனாரா? அப்ப இந்த பகற்காலம் முழுவதும், இந்த கிருபையின் காலம் முழுவதும் ஆவியானவர் நம்ம கூட இருப்பாரு. அப்ப எப்ப ரிட்டர்ன் ஆவாரு? இந்த பகற்காலம் முடிந்து, கிருபையின் காலம் முடிந்து, ராக்காலம் அந்தி கிறிஸ்துவின் காலம் ஆரம்பிக்கும் பாருங்க. அது ஆரம்பிக்கிற போது ஆவியானவர் திரும்ப பரலோகத்துக்கு பேழைக்கு திரும்புவாரு. அவர் திரும்புகிறப்ப சும்மா போகல. அந்த புறா எதை கொத்தி கொண்டு போச்சு? ஒலிவை இலை எதை அடையாளப்படுத்துகிறது? அப்ப கிருபையின் காலம் முடிந்து அந்தி கிறிஸ்துவின் காலம் ஆரம்பிக்கிற தருணத்தில் ஆவியானவர் ரிட்டர்ன் ஆவாரு. ரிட்டர்ன் ஆகிறவர் சும்மா போக மாட்டாரு. இந்த ஒலிவை இலை ஆகிய சபையை எடுத்து கொண்டு போய் மத்திய வானத்திலே வரப்போகிற இயேசுவினுடைய கரத்திலே கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சபையை எடுத்து கொண்டு போய் அவர் யார்கிட்ட கொடுக்க போறாரு? இயேசுவினுடைய. இதான் ரகசிய வருகை. சொல்லுங்க, இது என்ன வருகை? ரகசிய வருகையில இயேசுவின் இடத்துல கொண்டு போய் கொடுப்பார். இல்ல, ரகசிய வருகையில பூமிக்கு இயேசு வரல, மத்திய வானத்துல தானே வர்றாரு. இல்ல, பூமிக்கு அவர் வரல, மத்திய வானத்துல இருப்பாரு. அவருடைய கரத்துல கொண்டு போய் சபையை ஒப்படைப்பார். இதுதான் ரெண்டாவது யுகம். சொல்லுங்க, இது என்ன யுகம்? இப்ப நம்ம ஆவியானவருடைய எந்த யுகத்தில் இருக்கிறோம்? நம்ம சத்தமா சொல்லுங்க, ரெண்டாவது யுகம். சரியா? சரி, அடுத்து மூணாவது யுகத்துக்கு போலாமா? மூணாவது என்ன நடந்துச்சு? வாசிங்க. பின்னும் 12வது வசனம். 12வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க.
பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. சரி, இது ஆவியானுடைய 3வது யுகம். இது எப்ப? 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. என்ன அரசாட்சிய? மில்லேனியம் வருஷங்களை அடையாளப்படுத்துகிறது. இப்போ வருகைக்கு அப்புறம் 7 வருஷம் அந்த கிறிஸ்துவின் காலமா, உபத்திரவ காலம், அப்புறம் மகா உபத்திரவ காலம், அது முடிச்சு 1000 வருடம் என்ன 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 அரசாட்சி இருக்க போகிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதுதான் இயேசுவின் 2ஆம் வருகை. சொல்லுங்க, என்ன வருகை? பகிரங்க வருகை இல்லையா? பகிரங்க வருகையில் இயேசு வந்து இந்த பூமியை எத்தனை வருஷம் ஆளுகை செய்ய போகிறாரு? எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா 1000 வருட அரசாட்சிக்கு இயேசு மட்டும்தான் வரப்போறாருன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. இயேசு மட்டும் வரப்போகிறது இல்லை, அவரோட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரும் தான் பரத்திலிருந்து இறங்கி வருவாரு. இயேசுவும் பரிசுத்தவான்களும் மட்டும் 1000 வருட அரசாட்சிக்கு வரப்போறது இல்லை. யாரும் சேர்ந்து வருவா? பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து தான் வருவார். ஏசாயா புஸ்தகம் 11:1-7 வரைக்கும் வாசிங்களேன். ஏசாயா 11:1-7 தானே? 7 வரைக்கும் வாசிங்களேன். 1000 வருட அரசாட்சியை சொல்றாருல, 1000 வருட அரசாட்சி பாருங்க. 1000 வருட அரசாட்சியை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கவனிங்க. வாசிங்க, 11:1 வாசிங்க. ஐசையா chapter 11 verse 1 from the verse 1. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானத்தை அருளுகிற ஆவியானவர். அடுத்து உணர்வை அருளும் ஆவியும். அடுத்து உணர்வை அருளுகிற ஆவியானவர். ஆலோசனையும். அடுத்து ஆலோசனையை அருளுகிற ஆவியானவர். பலனை அருளும் ஆவியும். அடுத்து பலனை அருளுகிற ஆவியானவர். அறிவையும். அடுத்து அறிவை அருளுகிற ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியானவர். அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். ஏழாவது கர்த்தருடைய ஆவி. ஒரே ஆவியானவர் தான் 7 செய்கைகளை வெளிப்படுத்துகிறார். 7 attributes வெளிப்படுத்துகிறார். ஒரே ஆவியானவர். ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. ஆனால் அவர் 7 விதங்களிலே தன்னுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் வாசிங்க. அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசுவின் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாச துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமா இருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். 1000 வருட அரசாட்சியில என்னெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை. நல்ல கவனிங்க. 1000 வருட அரசாட்சியில எப்படி இதெல்லாம் இயேசுவாலே செய்ய முடிகிறது? இயேசு ஒருவர் இவ்வளவு பெரிய காரியங்களை, எங்கும் துன்மார்க்கம் இல்லை, துன்மார்க்கர் இல்லை, அவருடைய மலைகளிலே துன்மார்க்கன் காணப்படுவதில்லை. பர்வதங்களில் ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒன்றா மேயுது, சிங்கமும் கரடி சிங்கமும் மாடு ஒன்றா படுத்துக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா? இதெல்லாம் 1000 வருட அரசாட்சியை இயேசுவாலை எப்படி செய்ய முடியும் தெரியுமா? ஏன் செய்ய முடிய போது தெரியுமா? அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பதனால. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுவும் பாருங்க, 7 விதங்களிலும் ஆவியானவர் தன்னுடைய செயல்பாட்டை இயேசுவின் மேலே வெளிப்படுத்துவார்.
7 விதங்களிலே தன்னுடைய செயல்பாடு. ஏன்னா ஆவியானவர் இல்லாம எதுவும் நடக்காது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது யாரால தான் ஆகும்? ஆவியினாலே ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப இயேசு மட்டும் வந்து 1000 வருட அரசாட்சியை செய்யல. அவர் பூமியில இருக்கிற போதும், எப்ப 33 வருஷம் இருந்தார் பாருங்க, அப்போதும் எத்தனை அற்புதங்களை எப்படி அவரால் நடப்பிக்க முடிஞ்சிச்சு, எப்படி பிசாசுகளை துரத்த முடிஞ்சிச்சு. வசனம் அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். இல்ல, அப்ப இயேசு மட்டும் வந்து 1000 வருட அரசாட்சியை செய்யல. அவர் மேல யாரும் தங்கி இருப்பா? சத்தமா சொல்லுங்க. அதுவும் ஒரு விதத்துல இல்ல, எத்தனை விதத்துல? என்னென்ன விதம்? வாசிங்க, திருப்பி வாசிங்க. 2வது வசனமா 3வது வசனமா? 2வது வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிங்க. ஞானத்தையும். முதல்ல என்னது உங்களுக்கு தெரியுமா? யோசுவாவின் மேல ஆவியானவர் ஒரே ஒரு ஆட்ரிபியூட்டை தான் ஒரே ஒரு ஆட்ரிபியூட்டை தான் வெளிப்படுத்தினார். மோசே யோசுவா மேல கைகளை வைத்தபோது யோசுவா ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இல்ல, யோசுவா உபாகம் 34:9. உபாகம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். என்ன ஆவியினால நிறையப்பட்டாரா? 7 ஆட்ரிபியூட்ஸ்ல ஒரே ஒரு ஆட்ரிபியூட்டை தான், ஒரே ஒரு குணத்தை தான், ஒரே ஒரு வல்லமே தான் யோசுவா மேல வெளிப்படுத்தினாரு. அதுக்கு யோசுவா ஒட்டுமொத்த கானானையுமே புடிச்சான் பாருங்க. ஒரு வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கே எதைய புடிச்சிட்டான்? கானானே புடிச்சிட்டான். சரி, 7 ஆட்ரிபியூட் என்னென்ன? 1 ஞானத்தின் ஆவியானவர். அடுத்து ஏசாயால வாசிங்க, ஏசாயா 11:2. ஞானத்தையும். 1 ஞானத்தை அருளுகிற ஆவியானவர். உணர்வையும். 2வது உணர்வை அருளும் ஆவியானவர். ஆலோசனையையும். 3வது ஆலோசனையை அருளுகிற ஆவியானவர். பலனையும் அருளும் ஆவியும். 4வது பலன், வல்லமை, ஸ்ட்ரென்த் அருளுகிற ஆவியானவர். அறிவையும். 5வது அறிவை அருளுகிற ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும். 6வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியானவர். அவர் கர்த்தருடைய. 7வது அவர் கர்த்தருடைய ஆவியானவர். இல்ல, அப்ப இயேசு எப்படி 1000 வருட அரசாட்சியை நடப்பிக்க முடிகிறது? ராஜ்யம் எப்படி அவரால் கட்டப்பட முடிகிறது? அவர் மேல யார் தங்கி இருக்கிறதுனால? இப்ப சொல்லுங்க, 1000 வருட அரசாட்சிக்கு இயேசு மட்டும் வரப்போறதில்லை, பரிசுத்தவான்கள் மட்டும் கூட வரப்போறதில்லை. அவர்களோட சேர்ந்து யாரும் தான் வரப்போறாரு? பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார். சரியா? சரி, 1000 வருட அரசாட்சிக்கு வருகிற பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்கெல்லாம் திருப்பி போறதில்லை, நம்முடனே கூட அவர் வாசம் பண்ண போகிறவராக இருக்கிறார். இதைத்தான் வெளிப்படுத்தல சொல்லுது. வெளிப்படுத்தல 21:3 22 இல்ல 21 சாரி, வெளிப்படுத்தல 21:1-3. ரெவலேஷன் சாப்டர் 21 verse 1-3. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. சமுத்திரம் இல்லாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? யாரு இல்லாம போயிட்டாங்கன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. அப்ப 1000 வருட அரசாட்சியில யாரு இருக்க போறது கிடையாது? துன்மார்க்கர் இருக்க போறதில்ல. புதிய வான புதிய பூமியிலையும் துன்மார்க்கர் இருக்க போறதில்ல. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இப்ப நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது, அவர் நமக்குள்ளே உலாவி நம்முடனே கூட வாசமாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் பரலோகத்தில் இருக்க போறது கிடையாது, பரலோகமே இந்த பூமிக்கு இறங்கி வர போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லையா? நம்ம கூடவே ஆவியானவர் தங்கி இருப்பார். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. புறா 3வது தடவை
பேழையிலிருந்து வெளியே வந்துச்சு. ஆனால் எங்கே திரும்பல? பேழைக்கு திரும்பல, இந்த பூமியிலேயே தங்கி விட்டது. சரியா? சரி, இப்போ கவனிங்க. நான் இப்போ உங்களுடைய கேள்வி கேட்குற பதில் சொல்லுங்கள். நம்ம என்ன காலத்தில் இருக்கோம்? 1வது யுகமா, 2வது யுகமா, 3வது யுகமா? என்ன யுகத்தில் இருக்கிறோம் நம்ம? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த ஜலம் இருக்குல்ல, ஒவ்வொரு யுகத்திலும் துன்மார்க்கம் எப்படி இருந்துச்சு, அதை மட்டும் துன்மார்க்கர்கள் எப்படி இருப்பார்கள் அதை மட்டும் பார்க்கலாம், பார்த்துட்டு முடிக்கலாம். வாசிங்க. எத்தனாவது வசனம்? முதல் யுகத்தில் ஜலம் எப்படி இருந்துச்சு? வாசிங்க ஃபஸ்ட்டு. எத்தனாவது வசனம்? 8வது. ஆதியாகமம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். வாசிங்க. ஆதி 8:8 வாசிங்க. ஃபர்ஸ்ட் 7ல இருந்து கூட வாசிங்க. 8:7ல இருந்து வாசிங்க. ஒரு காகத்தை வெளியே விட்டான். ஒரு காகத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி. இப்ப சொல்லுங்க. இப்ப புறாவுக்கு வருவோம். புறாவுல இருந்து வாசிங்க, கவனிங்க. அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. இது என்ன காலம்னு சொன்னோம்? யாரு காலத்துல நடந்துச்சு? இது நோவா காலத்துல, முதல் யுகத்துல இருக்கா. பூமி எங்க என்ன இருந்துச்சு? ஜலம்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. துன்மார்க்கர் இருந்தாங்களா? சரி, இதை விட்டுருங்க. அது நோவா காலம், நமக்கு அதுக்கும் இப்போ சம்மந்தம் இல்லை, அதை விட்டுறலாம். அடுத்து 1000 வருட அரசாட்சியை பாருங்க. 3வது காலத்துக்கு வாங்க. 3வது காலத்துக்கு வாங்க. 601 வயதாக வருஷத்துல அதனாலே நோவா 10ல இருந்தா 3வது பின்னும் 3வது வெளியே வருதுல புறா, அதை கவனிங்க. 12 வாசிங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. 3வது யுகத்துல 1000 வருட அரசாட்சியில பூமியில இருந்த ஜலம் என்ன செய்து போயிற்றா? வற்றி போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் இல்லைன்னு அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. அது 1000 வருட அரசாட்சி, அதையும் விட்டுறலாம். போதுமா? அதையும் விட்டுறலாம். நம்ம காலத்துக்கு வருவோம். 2வது காலத்துக்கு வருவோம். அதை வாசிங்க. எத்தனாவது வசனம்? 10ல இருந்தா 9ல இருந்து வாசிங்க. 9ல இருந்து எல்லாரும் வாசிங்க. 10ல இருந்து வாசிங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று. என்ன செய்து போயிற்றா? சத்தமா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. புறா சாயங்காலத்தில் திரும்பும்போது எதை கொத்தி கொண்டு போகிறது? அப்ப ஒலிவ இலையை கொத்தி கொண்டு போகும்போது பூமியில ஜலம் நிறைய இருந்துச்சா, குறைந்து போயிற்றா? நல்ல கவனிங்க. முதல் யுகத்துல நோவா காலத்துல ஜலம் பெருகி இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு பெருகி இருந்தாங்கன்னு அர்த்தம்? 1000 வருட அரசாட்சியில ஜலமே இல்லை, வற்றி போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் இல்லைன்னு அர்த்தம். சரி, ஆனா இந்த 2வது யுகத்துல கிருபையின் காலம் முடிகிற போது, பகற்காலம் முடிகிற போது, ஒலிவ இலையை கொத்தி கொண்டு போகிற போது ஜலம் பெருகி இருந்துச்சா, குறைந்து இருந்துச்சா? ஜலம்னா யாரு? துன்மார்க்கரப்ப குறைஞ்சிருந்தாங்களா, பெருகி இருந்தாங்களா? இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நாட்டில் இப்ப நடப்பு என்ன? உண்மை நிலவரம் என்ன? இப்ப துன்மார்க்கர் பெருகி இருக்காங்களா, குறைஞ்சிருக்காங்களா? உண்மை நிலவரத்தை சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பெருகி இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, ஆவியானவர் ஒலிவ இலைய சபையை எடுத்துட்டு போறப்ப துன்மார்க்கம் என்ன பண்ணி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. குறைஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? பெருகி இருக்கா? பெருகி இருக்கா? ஜலம் பெருகி இருக்கா? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஜலம் வத்தணும்னா என்ன செய்யணும்? வீட்டில் பாத்திரம் வச்சிருக்கீங்களா? தண்ணி பாத்திரம். பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் வத்தணும்னா என்ன எரியணும்? சத்தமா சொல்லுங்க. அக்கினி எரிஞ்சா என்ன நடக்கும்? தண்ணீர் வத்துமா? அப்ப என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் சபையை எடுக்கிற போது இந்த பூமியில ஜலம் குறைஞ்சிருக்கணும், துன்மார்க்கம் குறைஞ்சிருக்கணும்.
அப்ப என்ன செய்யணும்? ஜலம் குறையணும்னா என்ன செய்யணும்? ஆவியானவர் சபையை எடுப்பதற்கு முன்பாக, ரகசிய வருகைக்கு முன்பாக ஒரு மாபெரும் அக்கினி எழுப்புதல் பொழியப்பட போகிறது. அக்கினி எழுப்புதலை பொழிய 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 இந்த துன்மார்க்கம்ங்கிற ஜலம் வற்ற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த பூமி எங்கிலும் ஆவியானவர் தன்னுடைய அக்கினி எழுப்புதலை, பின்மாறி எழுப்புதலை அவர் பொழிய பண்ண போகிறாரு. அக்கினி எழுப்புதல் பொழிந்த பிறகுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லப்படும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க மட்டும் விளங்குறதுக்காக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த உலகத்துல ஒரு மாபெரும் அக்கினி எழுப்புதல் பொழியப்பட போகிறது. இயேசு சொன்னார்ல, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்? அக்கினி பற்றி எரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஜலம் வற்ற ஆரம்பிக்கும், துன்மார்க்கம் வற்ற ஆரம்பிக்கும், பாவம் குறைய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப இந்த உலகம் ஒரு மாபெரும் அக்கினி எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஜோம் பண்ணி தான் எழுப்புதல் வரப்போகுது பிரதர். நீ ஜோம் பண்ணாலும் எழுப்புதல் வரும், ஜோம் பண்ணலைனாலும் எழுப்புதல் வரும். ஏன்னா உங்களை வச்சு எழுப்புதல் கிடையாது. எழுப்புதலை தேவன் ஆதீனங்களிலேயே திட்டமிட்டு வைத்திருக்கிறா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆதியிலேயே அவர் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். இல்லை, நம்ம ஆக்சுவலாக எழுப்புதல்னு சொல்லியே பழகிட்டோம். எழுப்புதல்னு சொல்லக்கூடாது, அதை ஆவியானவருடைய ஊற்றப்படுகிற அனுபவம். சொல்லுங்க, என்ன அனுபவம்? ஊற்றப்படுகிற அனுபவம். எழுப்புதல், ரிவைவ் என்பது சபைக்குள்ளே வருவது. ரிவைவ் அப்படின்னா லைஃப், லைஃப் ஜீவன் பெற்றவர்கள் இப்ப மரிச்ச நிலைமைக்கு போயிட்டாங்க, திருப்பி அவர்களை உயிர்ப்பிக்கிறது. அதுதான் ரிவைவ். அது சபைக்குள்ளே வருவது, நான் விசுவாசிகளுக்குள்ளே வருவது. நான் சொல்ற எழுப்புதல் என்பது, நான் சொல்ற கர்த்தருடைய ஊற்றப்படுகிற அனுபவம் என்பது ஏதோ சென்னை பட்டணத்தில் மட்டுமல்ல, இந்த வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய தேசத்தில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதிலும் ஒரு எழுப்புதலை ஆவியான ஒரு அக்கினியை பொழிய பண்ண போகிறார். ஒரே நேரத்தில் அக்கினி பொழியப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லா தேசங்களிலும் ஆவியானவர் இறங்கி வர ஆரம்பிப்பார். எல்லா தேசங்களிலும் பின்மாறி எழுப்புதலை பொழிய பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லை, எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் ஆவியானவர் இறங்குவார். பாருங்க, ரோட்டில் போகிறவங்க, வர்றவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, ட்ரெயினில் போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தியேட்டரில் உட்கார்ந்துருக்கிறவங்க, மதுபான விடுதியில் இருக்கிறவங்க, எல்லாரும் ஒரே நேரத்தில் கீழே விழுந்து கதறி 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 அழ போறாங்க. இயேசுவே கர்த்தர், இயேசுவே தெய்வம், நான் பாவியான மனுஷன், கர்த்தர் எனக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார், நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி ஒரே நேரத்தில் விழுந்து கதறி 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 என்ன செய்ய போறாங்க? அழ போறாங்க. ஒரு மாபெரும் அறுவடைக்கு இந்த தேசங்கள் காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு அக்கினி எழுப்புது, ஒரு அக்கினி, அதை எழுப்புதல்னு சொல்லிய பழகிட்டோம் இல்லை, அதனால சொல்றேன். அக்கினி உயிர் மீட்சி. சொல்லுங்க, அக்கினிமயமான ஒரு உயிர் மீட்சி. எங்க போனாலும் ஆராதனை, பஸ்ல ஏறின ஆராதனை, நீங்க வீட்டுக்கு போன ஆராதனை, டெய்லி காலையில இருந்து இரவு முழுவதும் சபைகள்ல ஆராதனை நடந்துட்டே இருக்கும். பகல்ல வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் உட்கார்ந்து ஆராதிப்பாங்க. எங்க பார்த்தாலும் ஆராதனை. போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே இருக்காது, ஏன்னா கேஸ் பதிவாக அதுல கேஸ் என்ன செய்யாது, அடிதடி இல்லை, வழக்கு இல்லை, திருட்டு இல்லை, கொலை இல்லை, எந்த தீய செயல்களும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. எல்லா தியேட்டர்களையும் ஆராதனை, பெரிய பெரிய மைதானங்கள் எல்லாம் ஜனங்கள் நின்று ஆராதிப்பாங்க. யாரும் பாஸ்டர் நின்று சொல்லணும் வைக்கணும்லாம் என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனுக்கும் சொல்லுவது கிடையாது. எல்லாருக்குள்ளும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே ஜனங்கள் நிரம்பி இருப்பார்கள். சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிரம்பி இருந்ததோ அதை போல கர்த்தரை அறிகிற அறிவினாலே பூமி நிரம்பி இருக்கும். எல்லா
எல்லாரும் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? ஆராதனை ஆராதனை ஆராதனை. வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஜனங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அறுவடையாக ஆரம்பிப்பார்கள். ஒரு மாபெரும் அக்கினி எழுப்புதலுக்கு உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏதோ நான் தான் எழுப்புதலுக்கே பெரிய உத்தரவாதி, நான் இல்லைன்னா எழுப்புதலை இப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க சில பேர். ரிவைவல் லிஸ்ட் எந்த லிஸ்டும் கிடையாது. ஆவியானவர் ஒருவரே ரிவைவல் லிஸ்ட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் ஒருவராய் இறங்கி காரியங்களை நடப்பிப்பார். அவருக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் என்ன இல்லை, தேவையில்லை. இந்த வேல்ஸ் எழுப்புதல், அசிசா ஸ்ட்ரீட்டில் நடந்த எழுப்புதல், அதெல்லாம் சும்மா ஒரு என்னது, ஒரு பிட் அண்ட் பீஸ். நமக்கு ஒரு டேஸ்ட் காட்டியிருக்கார் என்ன நடக்குங்கிறத. ஒரு இந்த கடைக்கு போனால் ஸ்வீட் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன கொடுப்பாங்க? ஒன்று ஒரு டேஸ்ட் பார்க்குறது கொடுப்பாங்கல்ல, ஒரு அப்பிடைசர் மாதிரி. டேஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுத்துருக்காரு. அதான் இல்லையா? நம்ம பார்க்க போகிறது ஏதோ ஒரு நாட்டில் ஒரு ஊரில் ஒரு ஆளை வச்சுலாம் கிடையாது. எல்லா தேசங்களிலும் ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பூமி மீதெங்கும் இருந்த ஜலம் குறைந்து போகிறது, வற்ற போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ விளங்குதா? ரகசிய வருகைக்கு முன்னாடி என்ன பொழிய போகிறது? சத்தமா சொல்லுங்க. ஒரு மாபெரும் அக்கினி எழுப்புதல். இல்லை சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட வர்றேன். எப்படி பிரதர் சொல்றீங்க அக்கினி எழுப்புதல் வரப்போகுதுன்னு எப்படி சொல்றீங்க? இப்போ நல்லா கவனிங்களேன். நீங்கள் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கீங்க, நெருப்பை பற்ற வச்சுட்டீங்க. நெருப்பு எரிய எரிய தண்ணி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? சத்தமாக சொல்லுங்கள். எடுத்த உடனே குறைஞ்சிருமா? பொருந்தின உடனே டபக்குன்னு குறைய ஆரம்பிச்சிருமா? இருக்காது. முதல்ல என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் என்ன செய்யும்? தலபுலன்னு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கொதிக்குமா, கொந்தளிக்குமா? அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? கொந்தளிக்குதுனாலே அது என்ன செய்ய போகுதுன்னு அர்த்தம். சீக்கிரத்தில் வற்ற போகுது. அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காலத்தில் துன்மார்க்கர்கள் கொந்தளிக்கிறாங்க. சபையை அழிச்சிருவாங்கிறாங்க, அதை பண்ணிடுவாங்கிறாங்க, இதை பண்ணிடுவாங்கிறாங்க, கிறிஸ்தவமே இருக்காதுங்கிறாங்க. துன்மார்க்கர் அவ்வளவா கொந்தளிக்கிறாங்க. ஏன் கொந்தளிக்கிறான் தெரியுமா? அவன் கொந்தளிக்கிறான்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சீக்கிரத்தில் வற்ற பண்ண போகிறார்னு அர்த்தம். எல்லாம் வற்ற போகிறதுன்னு அர்த்தம். அவர் அக்கினியை பற்ற வைக்க துவங்கிட்டார்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தேசங்கள் ஒரு மாபெரும் அக்கினி எழுப்புதலுக்கு காத்திருக்கிறது. சரி, இப்ப கடைசியா ஒரு காரியம். தண்ணி வற்றணும்னா கீழே எது எரியணும்? சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க விறகுகளைப் போல அக்கினியாய் பற்றி எரிகிறவர்களாக இருந்தால், ஆவியானவருக்குள்ள கோபத்தில் கிடையாது, எரிச்சல்ல கிடையாது, அதை சொல்லலை. ஆவியானவருக்குள்ள ஆவியில அனலாக நீங்களும் நானும் பற்றி எரிகிறவர்களாக இருந்தால், நீங்க அக்கினியா நிறைய பற்றி எரிய 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 உங்க குடும்பத்தில் துன்மார்க்கத்தை வற்ற பண்ண ஆரம்பிப்பாரு. உங்க தெருவில் துன்மார்க்கத்தை வற்ற பண்ண ஆரம்பிப்பாரு. உங்க பட்டணத்தில் துன்மார்க்கத்தை வற்ற பண்ண ஆரம்பிப்பாரு. உங்க தேசத்தில் துன்மார்க்கத்தை வற்ற பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப உங்க எல்லைகளில் நீங்களும் நானும் சும்மா குடும்பத்தில் அது குறை இது குறை, அது சரியில்லை இது சரியில்லை, அது நொட்டை இது நொட்டை, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை, இவர் குணம் சரியில்லை அவர் குணம் சரியில்லை. முதல்ல நீ சரியில்லை இல்ல? நீ உண்மையா சமூகத்தில் அமர்ந்து வார்த்தைகளை தியானித்து, ரெண்டு தான், வார்த்தையை தியானிச்சு நிறைய அக்கினி பாஷையில், ரெண்டே சீக்ரெட் தான். நிறைய வார்த்தையை தியானிக்கணும். வார்த்தை எரேமியா சொல்லும்போது சொல்லுகிறாரு, என் வயிற்றுக்குள் வார்த்தை போனது, அந்த வார்த்தை எனக்குள்ளே எரிந்தது. இல்ல, வார்த்தை அக்கினியாய் இருக்கிறது. அடுத்து அந்நிய பாஷை அக்கினியாய் இருக்கிறது. அக்கினி பாஷைனே சொல்லுவாங்க. அதை அக்கினி பாஷையில் பேச 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 பேச, வார்த்தையை தியானிக்க 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 தியானிக்க, ஆவியானவர் உங்க குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்கா துன்மார்க்கத்தை வற்ற பண்ண ஆரம்பிப்பார். உண்மைதானே? அக்கினி எரிஞ்சா தண்ணி அந்த இடத்துல என்ன ஆயிரும்? வத்தி தான் ஆகணும்.
இது மாறாத நியதி, இது மாற்ற முடியாதது. நீங்க அக்கினியா எரிஞ்சீங்கன்னா ஆவியானவர் உங்க எல்லைகள்ல என்ன செய்வாரு? துன்மார்க்கத்தை வற்ற பண்ண ஆரம்பிப்பார். இல்ல, நம்ம இப்ப என்ன செய்யறோம்னா, நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள்கிட்ட போராடுறோம், குடும்பத்தில் போராடுறோம், பிள்ளைங்கிட்ட போராடுறோம். நீங்க போராட வேண்டியது அங்க இல்லை, சமூகத்தில் அமர்ந்து நல்ல மணிக்கணக்கா என்ன பேசுங்க, அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க, வசனத்தை தியானித்து கொண்டே இருங்க, வார்த்தையை பேசிட்டே இருங்க. நீங்க அக்கினி. அப்படித்தானே ஆண்டவர் சொன்னாரு, ஏசாயாட்ட சொன்னாரு, ஜனங்களை விறகுகளாக, என் ஊழியக்காரரை காற்றுகளாகவும் அக்கினி ஜாலைகளாகவும் எரிய பண்ணுவேன். அப்ப நீங்க பற்றி எரிய 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 ஆட்டமே யோவானை குறித்து சொல்லுகிறது. அவன் என்ன செய்கிறவனாக இருந்தா? எரிந்து பிரகாசிக்கிறவன். அப்ப அவன் அக்கினியா எரிய ஆரம்பிச்சான் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா துன்மார்க்கத்தை தேவன் வற்ற பண்ண ஆரம்பித்தான். இல்ல, இன்னைக்கு சொல்றேன் பிரதர், உலகம் எங்கும் ஒரு அக்கினி எழுப்புதல் வரப்போகிறது. அது கண்டிப்பாக வரும், வந்துடட்டும். நம்ம சீக்கிரம் வரணும்னு தான் ஜெபிக்க போகிறோம். ஏதோ நீங்கள் ஜெபிக்கிறதுனால அது வரல. நீங்கள் தான் எழுப்புதல் நாயகன் கிடையாது. எழுப்புதல் நாயகன் யார் மட்டும்தான்? பரிசுத்த ஆவியானவர் தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அவர் எழுப்புதல்ல எல்லாரையும் பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? யாரோ ஒரு ஆளை வச்சு, ஒரு ஸ்தாபனத்தை வச்சு, ஒரு குடும்பத்தை வச்சுலாம் எழுப்புதல் கிடையாது. எழுப்புதலை தேசங்கள் சந்திக்க போகிறது. ஆவியானவர் ஒருவரே எழுப்புதல் நாயகன். அவர் ஒருவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி ரிவைவலிஸ்ட். யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஆவியானவர் இறங்கி எல்லாரையும் பயன்படுத்த ஆரம்பிப்பான். இல்ல, அது ஒரு பக்கம் நடக்க போகுது. ஆனா இப்ப இந்த நடப்பு காலத்துல, இந்த நாட்களில், கரண்ட் டேஸில் நீங்களும் நானும் எப்படி எரிய போகிறோங்கிறதான் விஷயம். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தெருவில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, தேசத்தில் துன்மார்க்கம் வற்றணும், சலம் வற்றணும். வற்றணும்னா நீங்களும் நானும் அக்கினியாக எரியணும். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா?